ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபைட் ஆர் ஃபிளைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு தரமான ஆக்ஷன் படம் சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளைட், அதுக்குள்ள ஒரு முக்கியமான தீவிரவாதி இருக்கான் அப்படின்ற நியூஸ் வருது. அவனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவை பண்ண சொல்றாங்க. ஆனா முதல்ல அவர் முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு கட்டத்தில் அவர் ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவர் மேலேயே பல ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு ஒத்துக்கிறாரு. அவரும் அந்த ஃபிளைட்ல இறங்குறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அசாசின்ஸா இருக்காங்க. எல்லாருமே அந்த தீவிரவாதியை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதையும் மீறி நம்ம ஹீரோ அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். என்னதான் ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட்டா இருந்தாலும் ஓரளவு நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஓரளவு நீட்டாவே எழுதியிருக்காங்க. எல்லாரோடையும் மிங்கிலாக உட்காந்து படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். கிட்டத்தட்ட அந்த ஃபிளைட் ஃபுல்லாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா தரமாவே இருந்தது. அதே மாதிரி படத்தில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் மேக்கிங் சொல்லலாம். குறிப்பா அந்த ஃபிளைட்ல இவங்க பண்ற விஷயம், அதுக்கெல்லாம் உண்டான செட் எல்லாம் போட்டிருக்கிறதால அல்டிமேட்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலா ஒரு நல்ல ரைட்டிங்ல எழுதி எடுத்திருக்காங்க. அது மேக்கிங்ல அல்டிமேட்டா கொடுத்திருக்காங்க. ஒரு சில போர்ஷன்ஸ் ஏன்டா எதுக்குடா அப்படின்ட்டு இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல படமாவே இருந்தது. கண்டிப்பா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல ரத்தம் தெறிக்க தெரிய காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.